Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. அதாவது கரெக்டான நேரத்துல கரெக்டான வீடியோக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரியா? அதாவது கோல்டன் क्वेश्चंस நீங்க இதை வச்சுட்டாலும் சரி, இல்ல டைமண்ட் क्वेश्चंस இதை வச்சுட்டாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது 12th பிசிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் உங்களுக்காக நம்ம என்ன அப்லோட் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல என்ன நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் क्वेश्चन ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 5 மார்க் क्वेश्चनக்கு போய்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கப்புறம் why is it safer to be inside a car than standing under a tree during the lighting? சரியா? இத நீங்க தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் ஜோஃபர்ஸ் ஹீட்டிங் லா, சரியா? அத நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் what is the Mansoner effect? சரியா? இது நமக்கு ரொம்ப முக்கியமான क्वेश्चन. define q factor. அதுக்கப்புறம் what is the displacement current? அதுக்கப்புறம் why does the sky appear blue? சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கப்புறம் what is the wattless current? சரியா? அதுக்கப்புறம் derive an expression for energy stored in capacitor. சரியா? அதுக்கப்புறம் explain the equivalent resistance of a parallel resistor network. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா derive the relation between current and drop velocity. How is a galvanometer converted into a ammeter? சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இந்த galvanometer வச்சு இந்த கன்வெர்ட் பண்ற பாத்தீங்களா, இந்த மாதிரி நிறைய क्वेश्चंस இருக்கு. அதை தெளிவா பாத்துங்க. அதுல இருந்து ஒரு क्वेश्चन நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து explain the various energy losses in a transformer. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா write down any 6 properties of electromagnetic waves. ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அடிக்கடி நமக்கு 3 மார்க்ல இந்த क्वेश्चन வந்து கேக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா derive the relation between f and r for a spherical mirror. ரொம்ப முக்கியமான क्वेश्चन 3 மார்க்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா how will you அதாவது introduce an EMF by changing the area enclosed by the coil. சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन பாத்துங்க. அதுக்கப்புறம் லாங் ஆன்சர். சரியா? லாங் ஆன்சர் நம்ம பார்க்கும்போது அதாவது update an expression of electric field due an infinitely long charged wire. சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கப்புறம் how the அதாவது ERNF two cells are compared using அதாவது பொட்டன்சியோமீட்டர். சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கப்புறம் update lens maker formula. ரொம்ப முக்கியமான क्वेश्चन. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா? இந்த क्वेश्चनலாம் இப்போ நீங்க குவார்டர்லி எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. how will you introduce an EMF by changing the orientation of coil with respect to magnetic field? சரியா? அதுக்கப்புறம் update the condition for bridge balance அதாவது வாட்ஸ்டோன் பிரிட்ஜ். சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இதுவும் நமக்கு இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கலாம், குவார்டர்லி எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஆம்பியர் கிரிட்டிக்கல் லா, update an expression for magnetic field due to the current carrying wire infinity length using ampere law. சரியா? ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதுக்கப்புறம் derive an expression for the phase angle between applied voltage and current in a series RLC circuit. சரியா? very important question. what is the impulsion spectra? Explain their types. write down the Maxwell equation integral form. very important question. அதுக்கப்புறம் calculate the electric field due to the dipole and its axial line. சரியா? இது ரொம்ப முக்கியமான क्वेश्चन. அதனால கண்டிப்பா இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க. சப்போஸ் நான் வேகமா போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காக PDF ஃபைல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். PDF ஃபைலை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. வரக்கூடிய நாட்கள்ல நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் சொல்லுங்க. முக்கியமா மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.